எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அடுத்து அண்ணா நகர் செல்லும் வழியில் விஆர் மால் இருக்குங்க. ஏன்னா விஆர் மால்னால் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. விஆர் மால் அடுத்து முகப்பேர் ஈஸ்ட்டில் நல்ல அருமையான காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 20 அடி. இடத்தோட ஃப்ரண்டேஜ், லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40. இடத்தோட நீள அகலம், லேண்டு டைமென்ஷனு 40க்கு 60 லேண்டு ஏரியா. அந்த இடத்தோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 2400 சதுரடிங்க. அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு 2 ரூட் இருக்குதுங்க. 2-3 ரூட் இருக்குது. நீங்கள் கோயம்பேடு வழியாக விஆர் மால் தாண்டி லெஃப்ட்டில் முகப்பேர் வழியாக போகலாம். இன்னொரு வழி பார்த்திங்கன்னா கோயம்பேடு தாண்டி நம்ம ரைட்டில் மாநகர், இதுக்கு முன்னாடி ரைட்டில் வெங்காயமண்டி பஸ் ஸ்டாப் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் ரைட்லேயும் போகலாம். ஏன்னா இது 2-3 ரூட் இருக்குதுங்க. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி, சூப்பரான இடங்க. பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள ப்ராப்பர்ட்டிங்க. அது லேண்டுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது, பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு, இண்டிவிஜுவல் வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு ஏகப்பட்டது கட்டியிருக்காங்க. முகப்பேர் ஈஸ்ட் அப்படின்னாவே எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ஏரியா நல்ல அருமையான ஏரியா, சூப்பராக இருக்குங்க. முன்ன மாதிரிலாம் இல்லாமல் பயங்கர டெவலப்மெண்ட் அதிகம் இருக்குது. ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது சரௌண்டிங்கில், SBOA ஸ்கூல் இருக்குது. நல்ல டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா முகப்பேர். இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உரிமையாளர் ஃபிக்ஸ் பண்ணது 4,05,00,000 4,05,00,000 உண்மையிலே சொல்கிறேன். அந்த இடத்துல வாங்கக்கூடிய ரேட்டு தான். ஆனால் இதுதான் ஃபைனல் அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஓனர் என்ன சொன்னார்னா, இடத்த காட்டுங்க, இடம் பையருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரேட்டு பேசிக்கலாம். உடனடியாக, அதாவது லீகல் பார்த்துட்டு சேல் அக்ரிமெண்ட் போடுற மாதிரிலாம் கிளைண்ட்டை கூப்பிட்டு வர வேணாம், சேல் அக்ரிமெண்ட் நான் போட மாட்டேன், லீகல் பார்த்து முடித்தோன்னா த்ரூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பையரை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய ஒவ்வொரு பதிவில் சொல்லிகிட்டு இருக்குங்க. இந்த இடம் அக்ரிமெண்ட் ஹோல்டர்கிட்டையோ பவர் ஹோல்டர்கிட்டையோ இல்லைங்க, டைரெக்டாக ஓனர் பீஸு ஓனர்கிட்ட தான் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய நல்ல அருமையான இடங்க இது. அப்புறம் நான் ஏற்கனவே போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன், 2-3 பேர் அதை என்னை கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இது மாதிரி இடம் நீங்கள் அந்த இடத்தோட ஃபோட்டோ இங்கே போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நாங்கள் எங்களுடைய ப்ரொஃபஷனல் ரியல் எஸ்டேட் தான். எங்களுக்கு இந்த பிஸ்னஸே எங்களுக்கு சாப்பாடு போடுது. இதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு இடம் பதிவு போடுறேன் அப்படின்னா நான் டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி போடுறேன். வேறு அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ உண்டான ப்ராப்பர்ட்டியை நான் போட்டு அதில் உள்குத்து வெளிக்குத்து வச்சு நாங்கள் பண்ணுறது கிடையாது, வாங்கிறது கிடையாது. சரிங்களா? நாங்கள் டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி போடும்போது எங்களுக்கு பர்சன்டேஜ் தான் கமிஷனை தரப்போகிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் போடுறோம். இதில் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பையர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸு டைரெக்டாக நாங்கள் தான் ஓனரு, நாங்கள் தான் பையரு, எங்களுக்கு தான் இடம் பார்க்க போகிறோம், நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையே டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நேராக 2-3 டைம் அங்கே போயிட்டாங்க. செல்லர்கிட்ட போய் நாங்கள் போகிறோம், நாங்கள் வேறு கஸ்டமர் கூப்பிட்டு போகிறோம், அவங்க எங்கள்கிட்ட பேசின ஒருத்தர் பையர் மாதிரி பேசின மீடியேட்டர் அந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நாங்கள் நேர்மையான வழியில் நேர்மையான முறையில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பையஸ் மாதிரி வரக்கூடிய மீடியேட்டர்ஸ் திருட்டுத்தனமாக அந்த இடத்துல போய் நின்றுக்கிறாங்க. அதனால தான் மக்களே நான் அந்த இடத்த பற்றின பதிவு மட்டும்தான் போடுவேன். எந்த இடங்கிறத நான் லொக்கேட் பண்ணி போடுறது கிடையாது. அதனால் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணும்போது எங்களுடைய பர்சனை டைரெக்டாக நேரில் அனுப்பிச்சு அவங்க பையர் எப்படிங்கிறத பார்த்து தான் இடத்த காட்டுறோம். அதனால தான் நான் இதுதான் ரீசன். சரிங்களா? ஏன்னா 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணவங்க கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் இடம் பதிவு போடுறீங்க, ஆனால் அந்த இடத்தோட ஃபோட்டோ இதெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்குண்டான பதிலை வந்து நான் சொல்லிட்டேன். எல்லா பையர்ஸும் வந்து தப்பானவங்க நான் சொல்லலைங்க. என்கிட்டே வந்து ஜென்யூனாக நேர்மையான பையர்ஸ் வந்து இருக்காங்க. டைரெக்டாக வந்து ஓனர் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் நீங்களே பேசுங்க, நீங்களே பேசிவிட்டு ரேட்டை குறைச்சி ஃபைனலாக மீட்டிங் கொடுங்க, நாங்கள் இடம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்யூன் பையர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி பையர்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்களும் ஜென்யூனாக இருப்போங்க. முகப்பேரில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிஜமாகவே இப்போ நான் போட்ட பதிவில் இருக்கக்கூடிய இடம் அருமையான சூப்பரான இடங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.